அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம தொடர்ந்து குரானை ஓதிட்டு வரோம். சூரா அன்-நஹ்லில் 23 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இறைவன் இயற்கையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக மட்டும் நான் கொடுக்கல, உங்களோடு சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நான் கொடுத்துருக்கேன். மிக முக்கியமாக விலங்குகள், அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் மலையெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நம்ம வாணிபம் செய்கிறதுக்கும் நம்ம அழகிய உணவு முறைகளை உட்கொள்வதற்கும் இறைவன் கடலையும் கடலில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் நமக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மலைகளை பற்றி பேசுகிறான். மலைகளை உங்களோட சேர்த்து நான் நகராமல் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இறைவன் காமிக்கிறான். ஸோ தன்னுடைய ஆளுமைகளையும் தன்னுடைய ஆற்றல்களையும் இறைவன் ஒவ்வொரு ஆயத்துகளாக நமக்கு சொல்லி காமிச்சிக்கிட்டே வரான். ஸோ இப்படிப்பட்ட இயற்கை விஷயங்களை விட்டு நம்ம எந்த அளவுக்கு இயற்கை விஷயங்களோட ஒத்து போகிறோம் அல்லது விலகி போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 23 வசனங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 24வது வசனத்திலிருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 24வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வ இதா கீல லஹம்மாதா அன்சல ரப்புக்கும் காலு அசாத்திருல் அவ்வலீன். உங்கள் இறைவன் எதை இறக்கி அருளியுள்ளான் என்று எவரேனும் அவர்களிடம் கேட்டால் இவையெல்லாம் முற்காலத்தவர்களின் கட்டுக்கதைகள் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இறைவன் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தா வெறுமன ஒரு கதைகளாகத்தான் சொல்கிறாங்களாம். இது அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. ஸோ அங்கே நடக்கிற விஷயத்த எல்லாம் பேசுகிறான்னா அன்னைக்கு மட்டும் அது பொருந்தலை, இன்றைக்கும் பொருந்துது. இன்றைக்கும் குரானில் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா, நம்மள எத்தனை பேர் என்ன சொல்கிறோம்? குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறோம். அதுக்கு மேலே வேறு என்ன குரான் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த குரானில் உள்ள வேதம் எல்லாம் வெறும் கதைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கட்டுக்கதைகள், முன்ன காலத்தில் உள்ளவங்க சொன்ன கட்டுக்கதைகள் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. யார் அப்படின்னா குரானை பற்றின அறிவு இல்லாதவர்கள். மிக முக்கியமாக இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குன்னா, குரானை நம்ம கையில் வச்சுருக்கோம், நம்ம முஸ்லீம் தான், ஆனால் நம்மளே அந்த கட்டுக்கதைகளை தான் சொல்கிறோம். குரான் இதுக்காகத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 25வது வசனம் பாருங்கள். லியஹ்மிலு அவுசாரஹும் காமிலத்தை யௌமல் கியாமதி வமின் அவுசாரில் லதீன யுசில்லூனஹும் பிகைரி இல்ம் அலா சாஅ மா யஸீரூன். அவர்கள் கூறுவதன் விளைவாக மறுமை நாளில் தங்களுடைய பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையினால் யாரை இவர்கள் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சுமப்பார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட மோசமான சுமையை இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். குரானை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் நமக்கு பாவம். குரானை வெறும் அது கதைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பாவம்தான். ஸோ இவங்க எப்படி இருக்காங்க, யாரை குறித்து அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான் அப்படின்னா, நம்ம டப்புன்னு யாரையும் காஃபிர்னு சொல்லிடுறோம்ல, இறை நிராகரிப்பாளர் அப்படின்னு சொல்லிடுறோம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் இறை நிராகரிப்பாளர்கள். ஏன்னா அல்லாஹ் கொடுத்ததை தான் இஷ்டத்துக்கு மாற்றி பேசுகிறது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நமக்கு தேவையான முறைப்படி நம்ம வளைச்சிக்கிறது. ஸோ இப்படியாப்பட்டது தான் காஃபிருடைய குணங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம யாரை அப்படி யோசிக்கணும் அப்படின்னா, விஷயம் நம்மளை நாம் யோசிக்கணும். 2வது விஷயம், எப்படி அல்லாஹ் நமக்கு கண்ணுக்கு தெரியலையோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த உலகம் வேறு யாரோடையோ ஒரு கையில் சுழலுது.
அவங்க சொல்கிறது தான் சட்டம்ங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இயற்கையெல்லாம் இறைவனுடைய வசம்தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு புரியாத புலப்படாத வகையில் வேறு ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம உணர முடியுது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி இறைவனுடைய குரான் கட்டுக்கதைகளை தான் சொல்லுது, குரான்லலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த இன்றைக்கும் நம்மளும் தான் குரானை படிக்கிறோம். நம்ம குழந்தைங்க காலைல 8 மணிக்கு போயிட்டு நைட்டு மதியம் சாயந்தரம் 4 மணிக்கு வருது. அதுக்கப்புறம் டியூஷனு, மதரசா. குரானுக்காக நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் தான் செலவு பண்ணுறோம். ஆனால் மற்ற படிப்புக்காக நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? ஆனால் நம்ம முஸ்லீம் ஸ்கூலில் தான் சேர்க்குறோம், முஸ்லீம் கல்லூரிகளில் தான் சேர்க்குறோம். ஆனால் குரானை வச்சா நமக்கு பாடங்கள் எடுக்கப்படுது, குரானில் உள்ள விஷயங்களாக நமக்கு சொல்லித்தரப்படுது. நமக்கே தெரியும் குரான் மறுமைக்கு, குரான் ஓதுனா தொழுதா நமக்கு அல்லாஹ் மறுமையில் நன்மை தருவான். ஆனால் இங்கே நம்ம வாழணும் அப்படின்னா இங்கே உள்ள படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு யார் நம்மளை நம்ப வச்சா? அப்போ குரானுடைய விஷயங்கள் இன்னைக்கு வாழ்கிறதுக்கு இல்லையா? அப்போது இதெல்லாம் நம்ம மறந்து நமக்கு ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை குறித்து தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இவங்க இந்த மாதிரி சொல்கிறதன் விளைவு குரான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வர்த்தி இல்லை. இன்றைக்கி வாழுறதுக்கு யாரும் குரானை வர்த்தி இல்லைன்னு சொல்லிட மாட்டோம். குரானை பத்திரமாக பாதுகாப்போம், அதுக்குரிய மரியாதைலாம் தருவோம். ஆனால் அதை கொண்டு நம்ம நடக்கிறது தான் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறதுனால இதனுடைய விளைவு மறுமை நாளில் தங்களுடைய பாவங்களை முழுமையாக சுமப்பாங்களாம். இன்னும் யாரெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணாங்களோ நம்ம தான். ஸோ அறியாமையினால் யாரெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணாங்களோ அல்லது யாரையெல்லாம் இவங்க வழிகெடுத்தாங்களோ, ஃபாலோ பண்ணவங்களும் சரி சுமந்துக்கிட்டு பண்ண வச்சவங்களும் சரி, எல்லாருமே அவங்க பாவங்களை சுமந்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட மோசமான சுமையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்கள் 26வது வசனம். கத் மக்கரல்லதீன மின் கபிலிஹிம் ஃபஅதல்லாஹு புனியானஹும் மினல் கவாஇதி ஃபஹர்ர அலைஹிமுஸ் ஸக்ஃபு மின் ஃபௌகிஹிம் வஅதாஹுமுல் அதாபு மின் ஹைசு லா யஷ்உரூன். இப்போ இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களில் பலரும் சத்தியத்தை வீழ்த்துவதற்காக இவ்வாறே சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் சூழ்ச்சி கட்டடத்தை அடியோடு பெயர்த்து விட்டான். மேலிருந்து அதனுடைய முகடு அவர்களின் தலைமீது விழுந்தது. மேலும் அவர்கள் சற்றும் எண்ணிப்பாராத திசையிலிருந்து வேதனை அவர்களை வந்தடைந்தது. பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி வகையான சட்டங்கள்லாம் போட்டு யாருக்கு என்ன பயன்னா, இன்றைக்கி ஒரு சில நாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சில மக்களும் நல்ல சுகபோகமாக இருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு சாரார் மட்டும் ரொம்ப சுகபோகமாக இருக்காங்க. ஆனால் உழைக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியமும் கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கான நீதியும் கிடைக்கிறதில்ல. அப்போது இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சொற்படி நம்ம இருந்தால் இந்த மாதிரியாக இருக்கும். அதிகம் உழைச்சா அதிகம் நலவு, உழைக்காதவங்களுக்கு நலவுகள் கம்மி, இப்படி தான் அல்லாஹ் விதிச்சிருப்பான். ஸோ இது எப்போ சாத்தியமாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஆடு மாடுகள் அந்த இயற்கை விஷயங்களோடு நம்ம ஒன்று இருந்திருந்தோன்னா, ஆமாம் வீட்டில் ஆடு இருக்குது கோழி இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறதுக்காக நம்ம உழைச்சாதான், அதை பார்த்துக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ஃபீட் பண்ணுறோம், அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறோம், இதெல்லாம் நம்ம பண்ணினாதான் நமக்கு அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா வரும். அதை கொண்டு நம்ம வியாபாரம் செய்யலாம். அல்லது விளைச்சல் மகசூல் போட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வேலை பார்த்தா தான் நமக்கான விளைச்சல் வரும், நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கும்.
ஸோ இப்படி எதுவுமே நம்ம வேலை பார்த்தா தான் நமக்கு கிடச்சிருக்கும். அண்ட் மிக முக்கியமாக வேலை பார்க்குறவங்களுக்கு நிறையவும் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த முதலாளிகள்ன்ற பேரில் நான் வேலையே செய்ய மாட்டேன், நான் எங்கேயோ திருடி காசுன்னு ஒன்று வச்சுப்பேன், அதை கொண்டு நான் உங்களை விலைக்கு வாங்கிக்கிறேன், எனக்காக நீங்கள் வேலை செய்யுங்க, நான் காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது எவ்வளோ பெரிய அபத்தம். இந்த காசுங்கிறது எப்படி நிற்கிது பாருங்கள். இருக்கிறதுலையே வட்டியிலேயே மிக முக்கியமான வட்டி இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய என்ன சொல்கிறது, வரலாறு எடுத்தீங்கன்னாலும் ஹதீஸுகள் எடுத்தீங்கன்னாலும் ஒரு சின்ன பேரிச்சம்பழத்துக்கு கூட ஒரு குவாலிட்டி பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக இன்னொரு குவாலிட்டி பேரிச்சம்பழம், இப்போது நம்ம இப்போ சொல்கிறோம்ல ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி பேரிச்சம்பழத்தை நீங்கள் கொடுத்துட்டு செகண்ட் குவாலிட்டி பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் அதிகமாக வாங்கினா கூட அது ஹராம், அது வட்டி அப்படின்னு நபி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவே வட்டின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம எவ்வளோ விஷயங்கள் காசுங்கிற பேரில் யார் அந்த அந்த விலையை நிர்ணயிக்கிறா, காசுடைய மதிப்பை யார் நிர்ணயிக்கிறா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது எதுவுமே நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம குரான் நமக்கு ஒன்றும் சொல்லித்தரலன்னு நினைக்கிறோம். ஆனால் குரானில் தான் இது எல்லாமே இருக்குது. நான் அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம போகாமல் இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன முறையே இல்லையே, இதெல்லாம் அல்லாஹ் இப்படிலாம் நம்மளை இருக்கவே சொல்லலையே அப்படின்னு வரும்போது நம்ம யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கோமோ அந்த கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம விலகுவோம். அதெல்லாம் நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப அழகாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பில் நம்மளை இன்றைக்கி வாழ வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் சோஷியல் இன்ஜினியரிங். அவங்களுக்கு தேவையான முறைப்படி நம்மளை கட்டமைச்சிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவங்களும் சரி, அல்லது நம்மளை அப்படி செஞ்சு அவங்க சுகபோகமாக இருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய முகடுகள் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கு முன்னாடியும் இப்படித்தானே மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது அப்படி கஷ்டப்படுத்தினவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு அப்படி கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அவங்க மேலே முகடுகள் அப்படியே கீழே விழுந்திருக்கு. அவங்களுடைய எல்லா சாம்ராஜ்யங்களும் தூளாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இம்மையிலையும் இந்த உலகத்திலையும் கேவலம்தான், இன்னும் மறுமையிலையும் அவங்க இழிவு தான் படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போ இன்றைக்கி இந்த சொத்துக்காக, இன்னும் பேருக்காக, புகழுக்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக என்னெல்லாம் யாரெல்லாம் நம்ம பண்ணுறோமோ, ஏன்னா இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது. இப்போ இது எல்லாத்துக்காகவும் நம்ம போட்டுக்கிட்டு நின்று இன்றைக்கி இவ்வளோ பேரை அழித்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா இழிவுகளும் எல்லா தவறுகளையும் இறைவன் பிடிப்பான். ஸோ எங்கெல்லாம் இயற்கையை அழிக்கிறதுக்காக முற்படுறாங்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். இல்லைன்னா நம்ம தான் போய் தான் ஆகணும். லைக் இங்கே இப்போ சென்னை சைட்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஆல்ரெடி ஒரு விமான நிலையம் இருக்குது. இருந்தாலும் இயற்கை விவசாய நிலங்களை அழிச்சிட்டு நாங்கள் அந்த இடத்துல தான் இன்னொரு விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சென்னையில் பெரிய விமான நிலையம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இப்படி பல இடங்கள்லையும் விமான நிலையங்கள் இருக்குது. அப்படி இருக்கையில் சென்னையில் மட்டும் இன்னொரு விமான நிலையம் எதுக்கு? ஆனால் அப்படி நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லி பரந்தூருக்கு கொண்டு வருவோன்னு சொல்லி அங்கே இது பண்ணும்போது 3 வருடத்துக்கு மேலே 1000 நாள்னால் இப்போ யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருடமாக அங்கே மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஹிந்து மக்கள் முஸ்லீம் மக்கள்லாம் யாரும் சொல்லலை, பொதுவாக பரந்தூர் மக்கள்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களுடைய அது மிக முக்கியமாக அந்த என்ன சொல்கிறது, நான் ரீசண்டாக அதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு.
அது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி தான். ஆனால் எனக்கு இப்போ தான் கண்ணுக்கு படுது, இறைவன் பாதுகாப்பானாக. என்னென்னா கவர்மெண்ட் சார்பாக, அரசாங்கம் சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து எந்த ஒரு பெரிய பெரிய கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப சரியான இடமா இருக்கும் அப்படின்னு அவங்க நியூஸ் போடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல தொழிற்சாலைகள் இந்த மாதிரி தேவையற்ற இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இயற்கை சார்ந்த வளங்களை கொண்ட அந்த இடத்த நீ இயற்கை சார்ந்து எப்படி இருக்கலாம், நான் வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை அங்கே கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் இயற்கையை நீங்கள் அழிக்க வேணாம், இது எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்கள் பார்த்துக்கிறணும் அப்படின்ட்டு போராடுறாங்க. ஸோ இதுதான் வேணும் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்போர்ட் வந்தால் நமக்கு நல்லது தானே, ஏர்போர்ட் வந்தால் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயருது தானே. இன்றைக்கி யாரெல்லாம் படித்தவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, காலேஜ் படித்தவங்க, இவங்கெல்லாம் மோஸ்ட்லி அரசாங்கமோ அல்லது யாரோ என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய அறிவு இருக்குது. ஆனால் நம்ம குரானை படிச்சிருந்தோன்னா அல்லாஹ் இதாக சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒவ்வொன்றத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். பட் குரானை படிக்காததன் விளைவு, குரானை தெரிஞ்சுக்காததன் விளைவு, குரானில் வெறும் கட்டுக்கதைகள் தான் இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த விளைவு, இன்றைக்கி நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இதெல்லாம் நமக்கு தெரியாமையே இருக்குது. தெரிஞ்சாலும் அதுக்காக போராடக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நீங்கள் நானும் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு தைரியமும் இல்லை, நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இறைவன் இன்னைக்கு குரானை நமக்கு புரிய வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய அந்த மிஷனில் நம்மளை சேர்த்துப்பான். ஸோ எப்போ வேணாலும் இறைவனுக்காக யார் நம்மளை அழைத்தாலும் ரெடியாக அவங்களோட போகக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அல்லாவுக்கு மீறின, அல்லாவுடைய விஷயத்துக்கு மீறின செயல்களை செஞ்சால் இழிவுபடுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். 27வது வசனம் பாருங்கள். சும்ம யௌமல் கியாமத்தி யுஹ்ரிஸீஹிம் வயஹ்கூலு ஐன ஷுரகாஇயல் லதீன குன்தும் துஷாக்கூன ஃபீஹிம் காலல் லதீன ஊத்துல் இல்ம இன்னல் ஹிஸியல் யௌம வஸ்ஸூஅ அலல் காஃபிரீன். மேலும் அவர்களிடம் கேட்பான், இப்போது எனக்கு இணையாக்கப்பட்டவர்கள் எங்கே? அவர்களுக்காகத்தானே நீங்கள் சத்தியசீலர்களுடன் மோதிக்கொண்டிருந்தீர்கள். அறிவு வழங்கப்பட்டிருந்தவர்கள் கூறுவார்கள், இன்று இழிவும் துர்பாக்கியமும் நிராகரிப்பாளர்களுக்கே. அப்போது இயற்கையை அழிச்சிட்டு ஏன் இஷ்டத்துக்கு, அதாவது இன்றைக்கி நம்ம நினைப்போம் நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் நமக்கு தானே வேலைவாய்ப்பு அப்படின்னு. ஆனால் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்தாலும் வேலைன்ற பேரில் உங்களை சக்கையாக புழிஞ்சிட்டு அதுக்கு சம்பளம்னு ஒரு சொற்ப காசு கொடுப்பாங்க. இது இயல்பாக இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ ரீசண்டாக திருச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே காலங்காலமாக இருந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷனை தூக்கிட்டு ஒரு கார்ப்பரேட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு வச்சுருக்காங்க. திருச்சியில் இருந்தவங்களுக்கு தெரியும் நியர்பை எதுன்னு. பட் நீங்கள் நியர்பைலாம் போக வேணாம், இந்த இதுக்காகவே நீங்கள் ரொம்ப தூரம் போங்க அப்படின்ட்டு அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக அங்கே இருந்த வியாபாரிகள் எல்லாருக்குமே அங்கே நலிவு. அவங்க திருப்பி எத்தனையோ திருச்சி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தரக்கடையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வேலை பார்த்து, அப்படி தரக்கடைகளில் வியாபாரம் பார்த்து நிறைய பேர் படித்து வெளியே வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் என்னையும் உட்பட. என்னுடைய தந்தையும் பார்த்திங்கன்னா தரக்கடையில் வியாபாரம் பார்த்து எங்களை படித்து வளர்த்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதம் ஒரு நல்ல சம்பளம் அப்படின்னு நான் காமிக்கும்போது, எங்கள் அப்பாட்ட நான் காமிக்கும்போது, அந்த மனுஷன் ஒரு நாளைக்கே அவ்வளோ ரூபாவை சம்பளமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கார். தரக்கடையில் வேலை பார்க்குற, தரக்கடை வைத்திருக்கக்கூடியவர் தான். ஆனால் அவர் தன்னுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு
ஒரு 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 மாதம் ஒரு மனுஷன் எவ்வளோ சம்பாதிப்பானோ அதை வந்து ஒரு நாளைக்கு அவர் கொடுக்குறாரு. அப்போது ஒரு தரக்கடையில் வேலை பார்க்குறவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் அவரை கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பாருங்கள், நாங்கள் மாதம் படிக்கலை அப்படின்னாவே என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க சொல்லுங்கள். அப்போது ரொம்ப உங்களோட உழைப்பை எடுத்துகிட்டு சொற்பமான சம்பளம் தருவாங்க. யாருக்காக? அது என்ன இண்டஸ்ட்ரி? திருச்சியை சுற்றி எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் போய் பாருங்கள். திருச்சியை மட்டும் இல்லை, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைப்பாடையும் சாதாரணமாக தனித்து தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கடையாகவே இருக்கட்டும், அவங்களுடைய நிலைப்பாடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் யார் எப்படி இருக்கான்னு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, யாரோ ஒருத்தருக்காக நம்ம வந்து இங்கே இவ்வளோ பண்ணுறோம்ல, அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கணுங்கிற வேலை பார்க்கணுன்னு தான் MBA வரைக்கும் நம்ம கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம். எஜுகேஷன் லோனு எல்லாத்துக்கும் லோனுன்னு போட்டு நம்ம வட்டிக்கு மேலே வட்டி இறைவன் தடை செஞ்சதை செஞ்சு தான் நம்ம படிக்க வைக்கிறோம். நம்ம குழந்தைங்கள படிக்க வச்சு அவங்கள அதே கம்பெனியில் ஒரு சொற்பமான சம்பளத்துக்கு அனுப்புகிறோம். இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அறிவு வழங்கப்பட்டவங்க, அறிவு இருக்கிறவங்க கியாமத்து நாளில் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாம். இந்த நாள் இந்த அல்லாஹ்வை விட என் இஷ்டத்துக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், எந்தெந்த சட்டங்கள் இறைவனுக்கு மாறாக வந்ததோ அந்த சட்டங்களை இயற்றியவங்களுக்கு, அவங்க தான் நிராகரிப்பாளர்கள், அவங்களுக்கு துர்பாக்கியம்தான் அந்த நாளில் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது வந்து அறிவு வழங்கப்பட்டவர்களும் சொல்லுவாங்களாம். அடுத்து 28 பாருங்கள், அந்த அறிவு வழங்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அந்த நிராகரிப்பாளர்கள் யார் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் ஃபஅல்கஉ ஸலம மா குன்னா நஅமலு மின் சூ பலா இன்னல்லாஹ அலீமும் பிமா குன்தும் தஅமலூன். இப்போ அவங்கெல்லாம் எத்தகையவர்கள் அப்படின்னா, தமக்குத்தாமே அநீதி இழைத்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது வரம்பு மீறும் போக்கை விட்டுவிட்டு சரணடைந்து நாங்கள் எந்த குற்றமும் செய்து கொண்டிருக்கவில்லையே என்று கூறுவார்கள். அதற்கு வானவர்கள், செய்து கொண்டிருக்கவில்லையா? அல்லாஹ் உங்களுடைய இழி செயல்களை நன்கு அறிந்திருக்கிறான். அப்போது அந்த இறை நிராகரிப்பாளர்கள் யார்? காஃபிர்னு வந்தோன்னே நம்ம வந்து வெறுமனை அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை சொல்லிடக்கூடாது. தெரிஞ்சே என்னுடைய சுய லாபத்துக்காக மற்றவங்களை நான் யூஸ் பண்ணுறேன்ல, மற்றவங்களுடைய இயற்கையான விஷயங்களில் மற்றவங்களுடைய உரிமையில் நான் கை வைக்கிறேன்ல, அப்படியாப்பட்டவங்க தான் யார்? நிராகரிப்பாளர்கள். ஸோ எல்லாரையும் நிராகரிப்பாளர்கள்னு சொல்கிறத விட்டுட்டு கவனமாக பாருங்கள். குர்ஆனுங்கிறது அழகான கண்ணாடி, அதை கொண்டு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி தமக்கு தாமே குற்றம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவங்க மௌத்தா போகிறாங்க, அவங்களுக்கு இறப்பு வருது அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன்? அதனால தான் அதிகமாக அதிகாரம் கொண்டவர்களும் இன்னும் வந்து புகழ் கொண்டவர்களும் இறப்பை வந்து நேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இறப்பு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ அவங்களுடைய இறப்பு டைமில் வானவர்கள் வந்து சொல்ல போகிறாங்க, நீங்கள் இழி செயல்கள் செய்யலையா? அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கங்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட போகிறாங்க. இதை வந்து அல்லாஹ் ஓப்பனாக காமிக்கிறான். ஃபஅத்குலூ அப்வாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா ஃபலபிஇஸ மஸ்வல் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா.
இப்போ 29வது ஆயத்து பார்த்திங்கன்னா, அந்த இறை நிராகரிப்பாளர்களை தூக்கிட்டு அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவங்கள அழைச்சிட்டு போகிற மலக்குமார்கள், இப்போது நரக வாயில்களில் நுழையுங்கள், அங்கே நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடக்கணும், உண்மையில் ஆணவம் கொண்டவர்களின் தங்கும் இடம் மிகவும் மோசமானது. பாருங்கள், இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறான்னா, ஆணவம் கொண்டவர்கள்னு சொல்கிறான். இன்றைக்கி எவ்வளவு நடக்குது. நான் இந்த கட்சியில் இருக்கிறவங்களோட இணக்கமாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாது, கேட்டாலும் என்னுடைய அதிகார பலத்தை வச்சு அவங்கள நான் அடக்கிடுவேன். இந்த மாதிரி ஒரு சூழல் தானே நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படிலாம் வரட்டு ஆணவம், என்ன மீறி என்ன இருக்குது, நான் யார் தெரியுமா, இப்படிங்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் தங்கும் இடம் நரகம்தான், அதில் நீங்கள் நுழையுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த தங்குமிடம் மிக மோசமானதாக இருக்கும். இன்னும் 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, வக்கீலலில்லதீன தகு மாதா அன்சல ரப்புக்கும் காலு ஹைரா லில்லதீன அஹ்சனு ஃபி ஹாதிஹி துனியா ஹசனத வலதாருல் ஆஹிரதி ஹைர் வலனிஉம தாருல் முர்தகீன். இன்னொரு புறம் இரையச்சமுடையோரை நோக்கி வினவப்படும், உங்கள் இறைவன் இறக்கி அருளியது என்ன? அதற்கு அவர்கள் மிகச் சிறந்ததை என்று மறுமொழி கூறுவார்கள். இவ்வாறு நற்செயல் புரிந்தவர்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை இருக்கிறது, மறு உலகிலும் நன்மை இருக்கிறது. அங்கேயும் அவங்க மிகச் சிறப்புடையவர்களாகவே இருப்பார்கள். மேலும் இரையச்சமுடையவர்களின் இல்லம் மிகவும் சிறப்புடையது. அப்போது இரையச்சமுடையவர்கள்ட்ட பார்த்து, உங்களுக்கு குரானில் என்ன இறங்குச்சு, குரானில் என்ன இருந்துச்சு அப்படி கேட்டால், மிக சிறந்தது தான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு, அதுபடி தான் நாங்கள் வாழ முயற்சி செஞ்சோம் அப்படின்னு இயற்கையாக நீதமாக நடந்த ஒவ்வொருத்தரும் அங்கே பதில் சொல்ல போகிறாங்க. நான் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த வார்த்தையை சொல்லுவேனான்னா இல்லை. நான் எந்த பெற்றோருக்கு பிறந்தாலும், நான் எந்த இதுவாக இருந்தாலும், எனக்கு அல்லாஹ் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கானோ ஏன்னா இப்போ நம்ம முஸ்லீம்களாக இருந்தே நமக்கு அல்லாஹ்வுடைய விஷயமோ குரானுடைய விஷயமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கங்கிறதோ தெரியலை. அப்படி இருக்கும்போது ஒரு ஹிந்துவோ அல்லது வேறு எந்த மதத்தவரோ அவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிட போகுது இறைவனை பற்றியும், இறைவனுடைய அந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கையை பற்றியும். ஆனாலும் அவங்க கான்செப்ட், நம்மளை படைத்த ஒரு படைப்பு ஒரு படைத்தவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பயந்து நம்ம நல்லதே செய்வோம், 4 பேருக்கு நல்லது செய்வோம், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் ஏறி மிதிக்காமல் நல்ல முறையில் இயற்கையோடு வாழுவோம் அப்படின்னு உண்மையாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இறைவனுக்கு கரெக்டான பதிலை சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன தான் முஸ்லீமாக இருந்தாலும், குரானை நான் 100 தடவை படித்தாலும் அதை புரிஞ்சுக்கலைன்னா, நான் மற்றவங்களை ஏறி மிதித்து வாழ்கிறேன், மற்றவங்கள கஷ்டப்படுத்தி வாழ்கிறேன், இறைவன் சொன்னதுக்கு டோட்டலாக மாறுதலாக நான் வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த தங்குமிடம், அழகான இடம் கிடைக்காது. அப்போது எப்போ யாருக்கு கிடைக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்போது நம்ம எந்த மாதிரியான நிலைப்பாடில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும். இறைவன் பாதுகாப்பானாக. அந்த அழகிய தங்குமிடம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க அருள் செய்வானாக. ஜன்னாத்து அதுனின் யதுகுலூனஹா தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு லஹும் ஃபீஹா மா யஷாஉன் கதாலிக யஜ்ஸில்லாஹுல் முத்தகீன். அது நிலைத்திருக்கும் சுவனங்களாகும், அவற்றில் அவர்கள் நுழைவார்கள். அந்த சுவனத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கு அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அனைத்தும் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி
எனக்கு வந்து நான் அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் இருக்கேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்தால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு வீடு கிடைச்சிருமா, எனக்கு சொத்து கிடைக்குமா, அதுவும் வந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இடத்துல சொத்தான். அப்போ ஏன் இது சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தான் நல்லபடியாக இருந்தாலும் சம்பாரித்து வீடு கட்டினாலும் நமக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சாமானியனால் கட்ட முடியுமான்னா முடியவே முடியாது. ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் கூட வச்சு கட்ட முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற இடமே கம்மி. அதுலேயும் வந்து வீடை கட்டுறதுக்கே எனக்கு பத்தாது. ஸ்விம்மிங் பூல் நான் எங்கே வைப்பேன்? இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு தான் நான் வீடே கட்டுறேன். இன்றைக்கெலாம் அந்த ராமநாதபுரம் சைடு அந்த உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா, கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சில கிராமங்கள் இருக்குமா, அங்கெல்லாம் வந்து எல்லாருமே வெளிநாட்டுக்கு வந்து நல்ல பணம் காசு சம்பாரித்து செட்டில்டு. ஆனால் அங்கே உள்ள வீடுகள் இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கே உள்ள வீடுகளில் மரம் இல்லாமல் எந்த வீடுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வந்து நல்ல சுகபோகமாக இருக்காங்க, நல்ல வருமானம். எந்த வீட்லேயும் மரம் இல்லை, எந்த வீட்டு பெண்களும் வந்து எந்த ஒரு உழைப்புமே இல்லை. எல்லாம் அழகாக ஹஸ்பண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, வீட்டில் பிள்ளைங்க மட்டும்தான். இவங்க ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். ஒரு சாப்பாடு மட்டும்தானே, மற்றது எல்லாமே மிஷின்ஸ் வந்துடுச்சு. அப்போது அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப வேலைகள் எல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ என்ன ஆகுது, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு 1008 இருக்குது. அதுவும் பெண்களாக சொல்லவே வேணாம், ரொம்ப அழகாக அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது. அவங்க மாஷா அல்லாஹ் நிறையா குரான்லாம் ஓதுறாங்க, தொழுகெல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் அதிகமான மனப்பிரச்சனைகள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, குரான் ஓதுறாங்க, கொள்கிறாங்க. நான் அந்த பெண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக எல்லா முஸ்லீம் பெண்களுக்குமே நம்ம குரான் ஓதுறோம், கொள்கிறோம். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோமா, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை அதுக்கு தகுந்தாப்பில் இருந்தால் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை, ஏன்னா அல்லாஹ் சொன்ன முறைப்படி தான் நம்ம இருக்கோம். அப்படின்னா அல்லாஹ் இங்கேயும் நமக்கு கொஞ்ச நாளில் அந்த பரக்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் நினச்சா எப்படி வேணால் கொடுப்பான். பட் இங்கே கிடைக்கலன்னாலும் இங்கே வீடு கட்டி என்ன ஆக போகுது? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி, நம்ம மௌத்தானதுக்கப்புறம் அந்த வீடுனால எவ்வளோ பிரச்சனைகள், இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் சொத்துனால பிரியுது. அப்போ இங்கே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போதே நம்ம ஒரு வீட்டுக்காக எவ்வளோ எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நான் சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா நிரந்தர வீடு, அதுவும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இடத்துல வீடு தருவேங்கிறான், உங்களோட இருப்பிடம் இருக்குங்கிறான். இந்த ஒரு கூலியை நம்ம வந்து எதிர்நோக்கி இதுக்காக நம்ம எவ்வளோ வேலை செய்யணும். இன்றைக்கி ஒரு சின்ன வீடுக்காக நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி வீடு கட்டுறோம். ஆனால் அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு வசந்தத்தை நமக்கு வந்து வாக்களிக்கிறான். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அவனுக்காக நம்ம வேலை செய்யணும் சிந்திச்சு பாருங்கள். அந்த யோசிச்சு பாருங்கள். கண்ணு முன்னாடி அந்த ஆறுகள் இருக்கக்கூடிய அந்த குற்றாலம் சைடு ஒரு வீடு நம்ம வந்து நினச்சாலும் வாங்க முடியுமா? நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சின்ன வீடே வாங்க முடியல, குற்றாலத்தில் போய் நான் எங்கே வாங்குறது? அப்போது ஒரு அழகான ஆறு, அங்கே வந்து நமக்கு வீடு அல்லாஹ் வீடுனா தங்கும் இடம் தரான். அப்படின்னா நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தொய்யிபீன யகூலூன சலாமுன் அலைக்குமுதுகுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன். அப்போ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தூய்மையான நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். அப்போது வானவர்கள் கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி நிலவட்டும், நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நமக்கு பீஸ்னால் என்னன்னே தெரில. நம்ம நிம்மதியாக இருக்கோமா? வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்குதா? மனசு சாந்தமாக இருக்கா? ஆனால் நம்ம மவுத் ஆகும்போது இறைவன் சொன்ன முறைப்படி நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா மலக்குமார்கள் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும்னு சொல்லி தான் உயிரை கைப்பற்றுவாங்களாம்.
நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதற்கான பலனை சுவையுங்க, இந்த சுவனத்தில் நுழையுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கே அனுப்புவாங்களாம். ஸோ இறை நிராகரிப்பாளரை எப்படி அனுப்புவாங்க, இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களை எப்படி அனுப்புவாங்க அப்படிங்கிறத இந்த 2 டிஸ்டிங்விஷில் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியுது நம்மளால். ஹல் யன்துரூன இல்லா அன் தஅதியஹுமுல் மலாயிகத்து அவ் யஅதிய அம்ரு ரப்பிக் கதாலிக ஃபஅலுல் லதீன மின் கப்லிஹிம் வமா ஸலமஹுமுல்லாஹு வலாகின் கானு அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன். நபியே, இப்போது இவர்களிடம் வானவர்கள் வருவதை தவிர அல்லது அதிபதியின் தீர்ப்பு வருவதை தவிர வேறு எதையேனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இவ்வாறே ஆணவ போக்கினை மேற்கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு யாதொரு அநீதியும் இழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்து கொண்டார்கள். அதாவது இந்த மக்கள் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா தலைவர்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வந்துச்சுன்னா தலைவர்களும் வேலை பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, தலைவர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? இது நாள் வரைக்கும் வேலை பார்க்காம உழைக்காமல் மற்றவங்களை சுரண்டி சாப்பிட்டவங்க இப்போ நீங்களும் உழைங்கன்னு சொன்னால் யார் தான் ஏற்றுப்பா? அப்போ இதுதான் நடந்தது. அப்போ இன்றைக்கும் அதே தான் நடக்குது. மற்றவங்கள சுரண்டி சாப்பிடக்கூடியவங்க, மற்றவங்களுடைய விஷயத்துக்கு கொள்ளையடித்து சாப்பிடக்கூடியவங்க உழைச்சி சாப்பிடுங்கன்னா எப்படி ஏற்றுப்பாங்க? நான் கொள்ளையடிக்கிறதுங்கிறது பசிக்கு கொள்ளையடிக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய அவங்க படிச்சிருந்தோம், அவங்களுக்கான சரியான தகுதியான வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? அவங்களுக்கான இன்றைக்கி எல்லாம் என்ன சொல்கிறோம், வேலைன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கானதை நீங்களே பண்ணிக்கிடலாம், உங்களுக்கான அந்த வருமானத்தை நீங்களே ஏற்றிக்கிடலாம் இயற்கையான முறைப்படி நம்ம இருந்திருந்தா. ஆனால் இயற்கைனா இன்றைக்கி என்னன்னு கேட்குற அளவுக்கு தானே நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம இயற்கையை கன்சியூம் பண்ணாமல் இல்லை, நம்ம இயற்கையை கன்சியூம் பண்ணுறோம். அதனால தான் தண்ணியை காசுக்கு விற்கிறாங்க, அந்த தண்ணியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்மளை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அந்த கோக்கு பெப்சின்னு எதேதோ பண்ணி அதுக்கும் நம்மளை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேன் பவரும் நம்ம தான், நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய தண்ணி தான் வேஸ்ட் ஆகுது. அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த தண்ணி கொடுக்குறானா? மனுஷங்களுக்கு மட்டும்னு கொடுக்குறானா? அது விலங்குக்கும் தான். நம்ம அதை பெவரேஜஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது விலங்குக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? முதல்ல அந்த பெவரேஜஸ் முதல்ல நமக்கு நல்லதா? இப்போ யாரை ஏமாத்துறாங்க இதெல்லாம்? ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனியில் இல்லை ஒரு பெரிய பெவரேஜ் கம்பெனியில் நான் ஒரு சிஇஓவாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு அது பெருமை. அது ஹிந்துவாக இருந்தேன்னா, முஸ்லீமாக இருந்தேன்னா, கிறிஸ்டினாக இருந்தேன்னா அதெல்லாம் இல்லை. நான் அங்கே எனக்கு பொசிஷன் கிடச்சா எனக்கு பெருமை. என் பிள்ளைக்கு இல்லது என்னோடய பேர பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சா எனக்கு பெருமை. இயற்கையை அழிச்சிட்டு செயற்கையாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பெருமை. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒன்றும் உங்களுக்கு அநீதி இழைக்கலை, நீங்களே இழைச்சிக்கிட்டீங்க. ஸோ நமக்கு அல்லாஹ், அதாவது இறை நிராகரிப்பாளரும் சரி இணை வைப்பாளரும் சரி அவங்களுக்கு அல்லாஹ் எதுவும் பண்ண தேவையே இல்லையா. அவங்க செய்கிற தவறுகளால் அவங்களே அழியுவாங்க. ஸோ எவ்வளோ அது என்ன சொல்கிறது, கேஸஸ்லாம் வெடித்து இறந்துருக்காங்க. அந்த போபால்லலாம் அந்த பயோகேஸ் வெடித்து எவ்வளோ இழப்புகள் நடந்தது, எவ்வளோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வருது. அது வரும்போது அது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணுவாங்க. என்னென்னா மரம் இல்லை, அதனால தான் இது வந்துச்சு, மண் அரிச்சிடுச்சு, அதனால தான் நிலம் இப்படி ஸ்லைட் ஆச்சு. ஒவ்வொரு இயற்கை பேரிடருக்கு பின்னாடியும் இயற்கை அழிஞ்சிருக்கு, அதனால தான் இது வருதுன்னு நம்ம இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுறோம்.
அதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கு நீங்களே அழிஞ்சிடுவீங்க அப்படின்னு. இப்போ இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் நமக்கு தீர்க்கமான சூழலையும் தீர்க்கமான மனதையும் தந்தருள்வானாக. ஃபஅஸ்வாபஹும் சய்யிஆத்து மா அமிலு வஹாக பிஹிம் மா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். எனவே அவர்களுடைய இழிச்செயல்களின் கேடுகள் அவர்களையே பற்றி கொண்டன. மேலும் அவர்கள் எதனை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இழிச்செயல்கள், அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த தலைவர்களுக்கும் சரி, இன்றைக்கி நம்ம காலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் சரி, அது வீட்டு தலைவராக இருந்தாலும் சரி, நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, உலக தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன இழிவான செயல்கள் செஞ்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான் கேடாக வந்து அமையும். அதே மாதிரி எதை வந்து நீங்கள் கேலி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை சூழ்ந்துடும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இறைவனுடைய அருளால் நம்ம வந்து நேரான வழியில் போகணும். எதையும் வந்து மட்டமாக நினச்சிடக்கூடாது, யாரையும் மட்டமாக நினச்சிடக்கூடாது. மிக முக்கியமாக இயற்கையை அழிச்சிட்டு, இயற்கையான இறைவனுடைய சட்டங்களை அழிச்சிட்டு செயற்கையானவர்களுடைய சட்டங்களுக்கு வழிபட்டுடாமல் இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து பார்க்கலாம்.